ஹாய் வணக்கம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க, அண்ட் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பொருந்துச்சுன்னா இந்த ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் பொருந்தணும்னு இல்லை தான். ஸோ பொருந்துச்சுன்னா இந்த ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னென்னு பார்த்துடலாம். யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாமே பெய்ட் கன்சல்டேஷன் தான், நீங்கள் பே பண்ணி தான் ரீடிங் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்குது, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங், எப்போ பார்த்தாலும் பொருந்தும். ஓகே, அண்ட் பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லா விஷயத்தையும் எடுத்து உங்களை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். உங்களுக்கே தெரியும், ஓகே இது நம்மளுக்கானது ரீடிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி. சில விஷயம் உங்களுக்கு பொருந்தும், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, சம்திங் வந்து இங்கே ஒரு வெயிட்டிங்கில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். மேபி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம், இல்லை ஆன் அண்ட் ஆஃபில் போயிட்டு இருக்கலாம். பிளாக்கேஜஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேச்சுவார்த்தை கம்மியாக இருக்கலாம். இப்போ பிளாக்கேஜஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பேச்சுவார்த்தை கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2 பேரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு என்னென்னா, உங்கள் பர்சன் ஒரு நல்ல டைம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல கரெக்டான டைம் கிடையாது. ஸோ கரெக்டான டைம் வரட்டும், கரெக்டான அந்த மூமெண்ட் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெயிட்டிங்கில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ 2 பேருமே வெயிட்டிங் கேம் கூட விளையாடலாம். யார் வந்து ஃபஸ்ட்டு பேசுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் கேம் கூட இங்கே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பார்க்கலாம் இன்னும் என்ன மெசேஜஸ்லாம் வருது அப்படின்ட்டு. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட ஒரு மெசேஜ் க்ளீனாக சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து என்னென்னா, ஏதாவது ஒளிவு மறைவு இருந்துச்சு, 2 பேரும் என்ன மனசில் நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியாமல் ஒரு குழப்பமாகவே போயிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு கிளியர் மெசேஜ், ஒரு வேலிடான ஒரு கிளியர் மெசேஜ், என் மனசில் இதுதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளியர் மெசேஜ், அது என்ன வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு ஃபேவராகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். உங்ககிட்ட ஒரு கிளியரான ஒரு மெசேஜ் கொண்டு வந்து சேர்க்கணும், அவங்க மனசில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஓகே, அண்ட் உங்ககிட்ட இருந்தும் ஏதாவது மெசேஜ் அவங்க எதிர்பார்க்கலாம். அவங்களும் உங்கள்கிட்ட ஒரு கிளியர் மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட இருந்தும் அவங்க மெசேஜ் எதிர்பார்க்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் வந்து ஹீலிங் பீரியட். சம்திங் வந்து அவங்க இப்போது கொஞ்சம் ஹீலிங் பீரியட், அதாவது கொஞ்சம் தனிமையில் இருக்கிறது, கோவிலுக்கு போகிறது, அவங்கள சுற்றி வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அந்த விஷயங்களெல்லாம் வந்து ஹீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. 2 பேர் மனசுலேயும் ஏதாவது காயங்கள் இருந்துச்சுன்னா அது ஹீலிங் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு காயங்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். ஓகேவா, உறவில் ஒரு விரிசல் ஏற்பட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஈகோ கிளாஷஸ் நடந்து ஏதாச்சும் நடந்திருந்துன்னா 2 பேரும் வந்து பாஸ்ட்லேயோ ப்ரெசண்ட்லேயோ 2 பேரும் ஹீலிங் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களும் உங்களால் ஏதாச்சும் காயப்பட்டிருந்தாங்கன்னா அதுலேருந்து ஹீல் ஆகணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அவங்களால ஏதாவது காயப்பட்டிருந்தீங்கன்னா நீங்களும் அதுலேருந்து ஹீலிங் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ கோயில் போகிறது, ஒரு குட் வைப்ரேஷன் உள்ள இடத்துக்கு போகிறது, ஹீலிங் ஆகிறது, இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் உங்கள் பர்சன் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது எனர்ஜிஸ். இப்போ கரண்ட் எனர்ஜியை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஸோ நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் அவங்க உங்கள் மேலே அட்டாச்மெண்ட்டாக தான் இருக்காங்க. ஓகே, உங்ககிட்டேருந்து விலகி இருக்காங்க, இல்லை சிச்சுவேஷன் சரியில்லை, நாங்கள் 2 பேரும் செப்பரேஷனில் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எது இருந்தாலும்
உங்களுக்கான அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, உங்கள் 2 பேருக்கும் உள்ள அந்த அட்டாச்மெண்ட் வந்து நல்லா தான் இருக்குது. அவங்க உங்கள் மேலே வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டாக தான் இருக்காங்க. உங்கள் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எஸ், அவங்களுக்கும் உங்கள் மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ரொம்ப அந்த அப்சர்ஷன் இருக்குது. உங்கள் மேலே அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு ஏக்கங்கள் அதிகமாக தான் இருக்குது. 2 பேருக்கும் அந்த ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, 2 பேருக்கும் ஒருத்தர் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அடிக்ஷனாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எனக்கு இந்த 2 விஷயம் தெரியுது, அதனால தான் நான் சொல்கிறேன். அவங்க உங்கள் மேலே அட்டாச்மெண்ட்டாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, பார்க்கலாம் இன்னும் என்ன மெசேஜ் எல்லாம் வருது அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு கரண்டாக பார்க்கும்போது அவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே அட்டாச்மெண்ட்டாக தான் இருக்காங்க. உங்கள் மேலே ரொம்ப ஈர்ப்பு இருக்குது. உங்களோட பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. தொலைவில் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு முக்கியமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. உங்கள் மேலே ரொம்ப அந்த ஒரு அட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் வந்து ஒரு நிமிஷம், கொஞ்சம் வந்து மைண்டை கிளியராக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, மேபி எல்லா விஷயத்திலும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ அவங்களுக்கு கண்டிப்பாக புரியுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீயூனியன் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதை விட முக்கியம் என்னென்னா, இப்போது 2 பேருக்குள்ளே ஒரு செப்பரேஷன் போயிட்டுருக்கு, நோ கான்டாக்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பொறுமையாகவே இருப்போம், பேலன்ஸாக இப்போ போயிட்டுருப்போம், கொஞ்சம் அமைதியாகவே இருப்போம். எதுவுமே வந்து ஸ்பீடாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க வேணாம், அமைதியாக இருக்கலாம். ஓகே, இப்போதைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு க்ரியேட் பண்ணலாம், இல்லை அமைதியாகவே இருக்கலாம், எல்லாம் சரியாகட்டும். அதுக்கு பிறகு ஒரு ரீயூனியன், கம்யூனிகேஷன், ஹார்மோனி இதெல்லாம் வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் உங்கள் பர்சன் இருக்கிறாங்க. ஓகே, ஒன் மோர் கார்டு எடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் வருது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த தாட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. உங்களை பற்றின நினைவுகள் வந்து அதிகமாகவே தான் இருக்குது. இங்கே என்னென்னா, எனக்கு எஸ்பெஷலி வந்து ஃபீமேல் எனர்ஜி எனக்கு தெரியுது. இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஃபீமேல் எனர்ஜி அதிகமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு உங்கள் பர்சனோட நினைவு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை நான் ஒரு மேல் பர்சன் தானா, உங்கள் பர்சன் வந்து ஃபீமேலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஃபீலிங் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஃபீமேல் பர்சனுக்கு இந்த டைமில் வந்து ரொம்பவே அந்த எமோஷ்னல் தாட்ஸ் நிறைய இருக்கும், திங்கிங் அதிகமாக இருக்கும். அவங்க பர்சன் மேலே திங்கிங் தாட்ஸ், ரொம்ப அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும், ரொம்ப அந்த ஒரு ஆர்வம் இருக்கும், ஏக்கங்கள் அதிகமாக இருக்கும், எப்போ இந்த ரிலேஷன்ஷிப் சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனால் 2 பேருக்கும், ஆனால் பொதுவாக ஃபீமேலுக்கு அந்த எனர்ஜி அதிகமாக இருக்கும். பட் 2 பக்கமும் பார்க்கும்போது என்னென்னா, அந்த அட்டாச்மெண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது, அந்த பாண்டிங் வந்து நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். 2 பேருக்குள்ளே இருக்க அந்த ஈர்ப்பும் வந்து மியூச்சுவலாக தான் இருக்குது. ஓகே, இப்போது ஒருத்தங்க லவ் பண்ணுறாங்கன்னா 2 பேருக்கும் அந்த ஈர்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒருத்தங்க சைட்லேருந்து ரொம்ப அந்த வெளிக்காட்டுறாங்க, ரொம்ப ஏங்குறாங்க. ஒருத்தங்க வந்து ஓகே, எனக்கு ஈர்ப்பு இருந்தாலும் அந்த எமோஷ்னல் இருந்தாலும் நான் பேலன்ஸாக அதை கொண்டு போகிறேன், அது யாருக்கும் தெரியாத அளவுக்கு அப்படியே மனசில் பத்திரமா வச்சுருக்கேன். இன்னொரு சைட்லேருந்து பார்க்கும்போது அது ரொம்ப அதை வெளிக்காட்டுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். எஸ்பெஷலி ஃபீமேல் சைட்லேருந்து நான் பார்க்குறேன். ஓகே, மேலாக இருந்தால் கூட இட்ஸ் ஓகே தான். எனக்கு ஃபீமேல் சைட்லேருந்து அதிகமாக அந்த எனர்ஜி தெரியுது. ஃபீமேல் ரொம்ப திங்க் பண்ணுறாங்க, ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஓவரால் உங்கள் பர்சன் வந்து இப்போ ஒரு வெயிட்டிங் கேம் தான் போயிட்டுருக்கு. யார் பேசுவா அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் கேம் தான் நான் போயிட்டுருக்கு. இல்லை 2 பேரும் நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க, எப்போ மெசேஜ் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ 2 பேரும் இப்போ ஹீலிங் ப்ராசஸில் தான் இருக்கிறீங்க. 2 பேருக்கும் ஏதோ
மனக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஹீலிங் ப்ராசஸில் தான் இருக்கீங்க. 2 பேரோட அந்த பாண்டிங் நல்லா தான் இருக்குது. இடையில ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு அமைதியாக அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. பட் 2 பேருக்குமே மியூச்சுவலாக ஒருத்தர் மேலே அந்த தாட்ஸு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ இதான் வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். அவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஜஸ்ட் ஜென்ரல் ரீடிங். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுறலாம். அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.